ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அழகாக வந்து சுட்டைக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வந்து முழுமுன்னு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்னுடைய பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு டைம் வந்து KFC ஃப்ரைட் சிக்கன் வந்து ட்ரை பண்ணுறோம். நான் வந்து இது வரைக்கும் அதெல்லாம் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நானும் அம்மாவும் சேர்ந்து நான் செய்கிறது அம்மா வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிம்மா, நீ செஞ்சு தர சொல்லிக்கிறல, அதனால தான் நானும் சரிம்மா சொல்லிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து தயிர் கூட வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ தயிர் முட்டை எல்லாம் போட்டு ஒன்றா அடிச்சிட்டிங்களா? இது கூட தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் எல்லாம் போட்டிங்களா? பாருங்க, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், அப்புறம் வந்து பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சமா வந்து உப்பு போடுவீங்க. ஆமா, எல்லாம் நல்லா தெரியிட்டு தனித்தனியே போடுறீங்க போலுங்க. கலர் இல்ல தெரியும். எலுமிச்சை மாட்டு வந்து பூஞ்சி விட்டுக்கலாம். சரிம்மா. வந்து கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பார்த்து சொல்லுவேன். லெக் பீஸ் வந்து இதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வந்து கழுவி போட்டுக்கலாம். அம்மா ரெடி கழுவிட்டாங்க, ஒரு ரெடி நானும் வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். KFC சிக்கனுக்காக வந்து 3 லெக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மசாலாவோட வந்து டிப் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு போது. அவ்வளோதான், இதோட வேலை எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். சரிம்மா. சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து சிக்கனுக்கு இன்னொரு கோட்டிங் வந்து நம்ம தயார் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். சரிம்மா. சோள மாவுன்னு சொல்லுவாங்க. வந்து கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சால்ட். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வந்து சிக்கனை பாருமா, நல்லா வந்து ஊறிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அழகாக வந்து அரைக்காய் இவங்களை எடுத்து இந்த மாவில் போட்டு இப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டிக்க வேண்டியதான். இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து டிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து ஐஸ் வாட்டரில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துலாம். எடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி நிறைய மாவு ஓட்டுவோம். அப்படிதான் நிறைய மாவு ஓட்டினா தான் அதான் KFC. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறல, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிம்மா, சேலம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்ணெய் வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து வேக வைக்கணும். இப்போ ஒன்று தான் போடுவியா? ஒன்று தான் மொத்தமாக போடுவேன். எண்ணெய் கொதிச்சு தான் பாதுகாக ஒன்று போட்டேன். அதான் எண்ணெய் கிட்ட பார்த்தா பயமாக தான் இருந்துச்சு. நீ போகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எப்படி வருன்னு. என்ன சன்யா, நீ தான் டேஸ்ட் பார்த்து சொல்ல போறியா? நல்லா முழுமுன்னு இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் செஞ்சேன். சூடாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ தானே போட்டு எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வரேன். சூப்பராக இருக்குயா.
நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீங்களும் டேஸ்ட் பார்க்க போகிறீங்களா? நான் வந்து டேஸ்ட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. சரிம்மா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆனால் நல்லா இருக்குது. சரிம்மா. இந்த பஸ்லாம் வந்து இங்கே வந்து நான் கல் ஏற்றுறோம். நான் சரணி எல்லாம் நம்ம குடும்பத்தோடு வந்து கல் ஏற்றுறோம். இந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்து ஞாபகம் அதிகமாக இந்த இடத்துலாம் பார்த்தா ஞாபகம் தான் வருது. எனக்கு கல் இறக்கணும்னு தோணுது எனக்கு. அந்த கல் இறக்குற வெள்ளம் வந்து காலையிலே மனசு ஒத்துக்கினாலும் உடம்பு ஒத்துக்கல. உண்மையிலுமே அதான் உண்மை. மனுஷன் அறுக்கணும் ஒரு ஆர்வம் இருந்தாலும் உடம்பு ஒத்துக்காது போகுது. எனக்கு கேட்டால் உடம்பு அதான் சொல்கிறேன். செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு திருப்பி செய்வோம். ரொம்ப இதுவாகிடுன்றதுலாம் நம்ம செய்யலை. சூப்பராக இந்த வேலை. இந்த கல்லெல்லாம் பார்த்தா எனக்கு ஞாபகம் தான் வருது. இந்த கல் வந்து என்னது காஞ்சிச்சுன்னு எப்படி பார்ப்போம்? நல்லா வெந்ததுன்னா நல்லா காஞ்சதுன்னா சட்டா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். அதை பார்த்து கல் நல்லா வெந்து காஞ்சத்துன்னு சொல்லி நினைப்பாங்க. அதை எடுத்து மாதிரி சோளக்காலத்தில் வச்சு சுடுவாங்க கல். நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கி போட்ட கல். ஆமாம், இன்றைக்கி போட்டு மேலே வந்து செவுடு தெளித்து வச்சுக்கிறாங்க. சூப்பராக. நீங்களாம் இந்த இடத்துல கல் ஏற்றுறீங்க தானே? ரொம்ப நாள் கழிச்சு வந்து சோளக்காலத்து வந்து பார்க்குறாங்க. இருக்கிற மாதிரியே ஏதோ ஒரு நாய் வந்து கல் மறிச்சு வச்சுக்கிது பாருங்க. அந்த கல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஏமா கல் மறிச்சாலும் சூளக்காலத்துக்கிட்டே வந்து பனங்காய் இருக்கிறதுனால வந்து அழகாக வந்து நின்று சூளக்காலத்தையும் சேர்த்து சுற்றி பார்க்குறீங்களா? நாங்கள் பனங்காய் வெட்டி தான் சாப்பிட்டுக்கிறோம். போன வருஷமும் வந்து வெட்டி தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வருஷமும் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். வந்து ஆனால் இருக்குது காய். அதான் அப்போ ஏறி வெட்டிங்கிறாங்க. நம்ம சாப்பிடலாம். சரிம்மா. இதெல்லாம் பின்னெல்லாம் கல் ஏற்றுற இடம் இதெல்லாம். இங்கெல்லாம் பெரிய மாங்காய் மரம் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த பனங்காய் மரத்து பக்கத்தில் இப்போ எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஒட்டு மாங்காய் சூப்பராக இருக்கும். சரி வாங்க போகலாம். இதெல்லாம் வந்து அழகாக வந்து சுட்டக்கல் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன பனங்காவா? ரெண்டு கொலையுமே ஒரு கொலை. இது ஒரு கொலை, இது ஒரு கொலை. ஒரு கொலை 4 கொலை சேர்ந்த மாதிரி 2 கொலை. 2 கொலை சேர்ந்த மாதிரி தூக்கவே முடியாமல் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குதுல்ல. பழத்தில் வந்து வந்துடுச்சு. அம்மா இன்னும் நொங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க போல. இது வந்து நொங்கு போடுற காய். இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா கடுக்கான மாறிடும். சரண்யா நீ மட்டும் சாப்பிட்ற மாமா விட்டு. சரண்யா வந்து இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நொங்கே வந்து சாப்பிட்றாளே. சரி சரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்மா மாங்காய் பாரு, பெரிய மாமரம் வந்து வெட்டிட்டாங்க. இது வந்து சின்ன மாங்காய் மரம். சூப்பராக இருக்குது காய்ப்புறம். நல்ல மாங்காய் இது. மரண மாங்காய் இன்னொன்று தள்ளி இருக்குது.